சுபு 4 டேஸாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு, அதனால் போட முடியல. நான் என்னோட சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பிஹெச்டி ஜாயின் பண்ணுறவங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது என்னோட சேனல் ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னத்த வீடியோலலாம் வந்து என்ன செமினார்னா என்ன, கான்ஃபரன்ஸ்னா என்ன, ப்ரொசீடிங்னா என்ன, புக் சாப்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா, இப்போ கான்ஃபரன்ஸில் எப்படி வந்து ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கூட ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட், ஓகேங்களா, அப்ஸ்ட்ராக்டில் வந்து நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களோ அதை ஷார்ட் ஃபார்மாக வந்து சினாப்சிஸ் மாதிரி இது பண்ணி போடுவீங்க. அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா, நம்ம ப்ரொசீடிங், அப்புறம் புக் சாப்டர், நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே அப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று வந்துடும். அதில் வந்து கிறிஸ்பாக இருக்கும். 120 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸில் வந்து இருக்கும். நம்ம என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக இருக்கும், வித் ரிசல்ட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனோ இல்லை போஸ்டர் ப்ரெசன்டேஷனோ நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணிடணும். நீங்கள் எந்த டாபிக் கொடுக்குறீங்களோ அந்த டாபிக் வந்து உங்களோட ரிசர்ச்சாகவும் இருக்கலாம். உங்களோட ரிசர்ச் டாப்பிக்கும் நீங்கள் போடலாம், இல்லைன்னா ரிவ்யூ டாப்பிக்கும் போடலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ டாப்பிக்கை போடலாம். என்னோட ஜூனியர்ஸாக ரிவ்யூ தான் நிறைய போட்டாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் டாப்பிக்கே அப்ஸ்ட்ராக்டாக போடலாம். இது வந்து என்னோட அப்ஸ்ட்ராக்ட் தான். காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கு நான் போட்டது. இது வந்து நமக்கு கான்ஃபரன்ஸ் முடியும் போதே நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் புக்கு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து எனக்கு ஹார்ட் காப்பி கொடுத்தாங்க, என்கிட்ட இருக்குது. சில பேர் சாஃப்ட் காப்பி கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. இது காமராஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணது. ஓகேங்களா, இது வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஹெட்டிங் போடணும். ஹெட்டிங் வந்து நல்லா போல்டு பண்ணி அது ஒரு ஃபாண்டில் இருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைம்ஸ் நியூ ரோமனில் 16 ஃபாண்ட் வச்சு, டைம்ஸ் நியூ ரோமன் தான் ஃபாண்ட் இருக்கணும். இதில் வந்து 16 வச்சு போல்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் போல்டு கம்மியாக இருக்கணும் நம்மளோட நேமு. இது வந்து என்னோட நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அப்புறம் என்னோட சீனியர் நேமு, அதுக்கப்புறம் எங்கள் கைடு என்னோட மேம் அவங்க நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் காலேஜில் வந்து இருக்கிறதுனால நாங்கள் பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி பூனாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் கொடுத்துருவோம். அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களோட கோஆத்தர் வந்து வேறு காலேஜாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 1 2 ஸ்டார் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்து 1 கொடுத்து அது மேலே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ரூட் மாதிரி நம்ம மேலே இது பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணோன்னா தனியாக வந்து காட்டுற மாதிரி இருக்கும். வேறு வேறு காலேஜோடு சேர்ந்து போட்டிருந்தீங்கன்னா அதுவும் வந்து எப்படி காட்டுறது, அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சேம் காலேஜ். ஓகேங்களா, சேம் காலேஜுங்கிறனால இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் புக்கில் வந்து இதை வந்து நம்ம நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிஷ் ஆனோன்னா நம்மளோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். நானும் ஆட் பண்ணிக்கலாம், எங்கள் மேமும் ஆட் பண்ணிக்கலாம், என்னோட சீனியரும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம 3 பேரோட நேம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறது நான் தான், பட் அவங்களோட நேமும் கொடுத்துருவேன். அவங்களுக்கும் இது ஆட் ஆகும் கிரெடிட். அதுக்கப்புறம் கீழே வந்து மெயில் ஐடி, ஏதாவது இது சம்மந்தமாக நமக்கு வந்து பேசணுன்னா நம்மளோட மெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ அதனால் இதில் வந்து என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் வந்து சில பேர் வந்து ஃபார்மட் கொடுத்துருவாங்க. நான் ப்ரெசென்ட் பண்ண அந்த காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு. பேக்ரவுண்ட் என்ன, எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, ரிசல்ட் என்ன வந்தது, கன்க்ளூஷன் என்ன வந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் ரெடி பண்ணேன். கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி. ஓகேங்களா, இது மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு பார்டர் ரெடி பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து டைம்ஸ் நியூ ரோமன். இது எல்லாமே வந்துட்டு நான் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் வந்து 12 வச்சுருக்கேன். இது 12ல் போல்டு வச்சுருக்கேன். இதுவும் 12 தான். இது ஃபுல்லாகவே வந்து கேபிட்டல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு கேபிட்டல் பண்ணி போல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் அப்ஸ்ட்ராக்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் பேஜ் பார்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேஜ் பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணி இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். உங்களோட நேம் இனிஷியல் எல்லாம், ஏன்னா இப்படியே தான் பிரிண்ட் ஆகி வரும். அப்புறம் உள்ளே இருக்க பிளான் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணும்போது என்னோட எம்எஸ் ஆஃபீஸ் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன். இப்போ நான் வியூ ஆகி பார்க்குறது வந்து 2007 மாடல். ஸோ அதனால் எல்லாம் மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸு, கேபிட்டல், பிளான் நேம் இட்டாலிக்ஸாக இருக்கா அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் இன்னொன்று காட்டுறேன். இது வந்து ஜமல் முகமது காலேஜில் என்னோட சீனியர் ப்ரெசென்ட் பண்ணது.
ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட ரிசர்ச் ஒர்க்கு. அவங்க நேம போல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியும் நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நீங்க தான் பிரசன்ட் பண்ண போறீங்கன்னா, சில பேர் கேட்பாங்க. யார் பிரசன்ட் பண்ண போறாங்களோ, அவங்களுக்கு தான் கரஸ்பாண்டன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேம தான் போல்டா சொல்லி கேட்பாங்க. ஸோ இவங்க தான் பிரசன்ட் பண்ணாங்க. அதனால அவங்க நேம் வந்து போல்டா இருக்கு. நாங்க வந்து எங்க நேமும் எங்களுக்கும் நேம் குடுத்துருந்தாங்க ஆத்தரா. ஓகேங்களா. இது அவங்களோட பிளான் டாபிக். அவங்க பிரசன்ட் பண்ணாங்க ஜமால் முஹம்மது காலேஜ்ல. அவங்களோட அப்ஸ்ட்ராக்ட். இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் குடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த டிஃபரெண்ட் ஃபார்மேட் இல்ல. அப்ஸ்ட்ராக்ட் வந்து பேக்கிரவுண்ட் அந்த மாதிரிலாம் அவங்க கேட்கல. ஸோ அதனால நாங்க வந்து ஆஸ் யூசுவல் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ரெடி பண்ணோம். அவங்களோட மெயில் ஐடி தான் குடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி டிஃபரெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 1 அப்படின்னு குடுத்துருக்கேன்னா, அப்ப வந்து 1 அண்ட் 2 வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அப்படின்னு டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதுல. அப்புறம் 3ங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வேற காலேஜா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் 1ங்கிறவங்க வந்து கோவநாடு காலேஜ், 2ங்கிறவங்க நிர்மலா காலேஜ் அப்படின்னு கூட நீங்க குடுத்துக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணும்போது. ஸோ இதுவும் வந்துட்டு நீங்க அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து நேம் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நீங்க ஆத்தர்ஷிப் ஏன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல. சில சில ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பேப்பர், அப்புறம் இந்த சர்வே பேப்பர்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் பண்ண முடியும். நான் ஒரு சில பேப்பர்லாம் வந்து பாலமலையில போனது, இந்த மாதிரி சர்வே ஒர்க் எல்லாமே நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்ப வந்து பிரசன்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ணிட்டு ஆத்தர்ஷிப் அவங்களுக்கு குடுப்போம். அந்த மாரி குடுக்கும்போது இந்த மாரி நீங்க 1, 2ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாரி தான் அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் எப்படி வந்து பிபிடி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா. இது வந்து ஓரல் பிரசன்டேஷன், போஸ்டர் பிரசன்டேஷனுக்கு நம்ம ப்ரௌச்சர்ல உள்ள மெயில் ஐடிக்கு தான் அவங்க அனுப்ப சொல்லியிருப்பாங்க அப்ஸ்ட்ராக்ட். அந்த அப்ஸ்ட்ராக்ட் எப்படி ரெடி பண்ணணும், எந்த ஸ்டைல்ல இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இப்படிதான் அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணணும். இதைத்தான் வந்து அவங்க அந்த ப்ரௌச்சர்ல குடுத்துருப்பாங்கல்ல மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். சில பேர் வந்து மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதிலேயே இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ட வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெடியா வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ட் புக்ல இப்படி தான் வரும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பார்த்துக்கணும். ஓகேங்களா. அப்புறம் பிரசன்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் புக் மட்டும் யூஸ் ஆகும். ஓகே. தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன டவுட்டா இருந்தாலும் சரி பிஹெச்டி ரிலேட்டடா ஏதாவது வீடியோ வேணும் டாபிக், இந்த டாபிக் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் ரெடி பண்றேன். ஓகேங்களா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.